2001 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ஜி.கே. மூப்பனார் மறைவுக்கு பின் அக்கட்சியின் தலைவரானார் ஜி.கே. வாசன். தொடர்ந்து 2002 அக்கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்தார். இந்த நிலையில் 2014 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததை அடுத்து அக்கட்சியிலிருந்து விலகி மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை நிறுவினார். இதை அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார் வாசன். ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என ஸ்ட்ரிக்டாக சொல்ல அந்த கூட்டணியிலிருந்து விலகினார். பின்னர் மக்கள் நல முன்னணி கூட்டணியுடன் இணைந்து 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட தமாக கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில்தான் 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது தமாக. 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து என்டிஏ கூட்டணி அமைத்து தேர்தலில் களமிறங்கியிருந்தன. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலிலும் தமாக, பாமக, அதிமுக கட்சிகளின் கூட்டணியிலேயே தொடர்ந்தது. தேர்தலுக்கு பின்னாடி தான் அதிமுக கட்சியையும் அதன் கொள்கைகளையும் தலைவர்களையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்து வந்தார். பாஜக மேலிடமும் அண்ணாமலையை கண்டிக்காமல் மௌனமே காத்தது. இந்த நிலையில் இவற்றை கண்டும் காணாமல் இருந்து வந்த அதிமுக தலைமைக்கு அண்ணாமலை அதிமுக தலைவர்களான ஜெயலலிதா, அண்ணா ஆகியோரை விமர்சித்தது எரிச்சலூட்ட வார்த்தை போர் ஆரம்பமானது. இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி முடிவுக்கு வந்தது. 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணியை முறித்துள்ளது. என்னதான் வட இந்தியாவில் பாஜக வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் அதன் கூட்டணியில் தென்னிந்தியாவில் மாநில அளவில் பெரும் கட்சியான அதிமுக இருந்தது பலமாகவே பார்க்கப்பட்டது. இதனாலேயே அமித்ஷா கூட்டணி கட்சிகளுக்கு கதவுகள் திறந்தே இருக்கின்றன என அதிமுகவுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியோ கதவெல்லாம் சாத்தியாச்சு என்று முட்டுக்கட்டை போட்டார். இதைத் தொடர்ந்து பாஜக ஒரு புறமும் அதிமுக மறுபுறமும் வரும் மக்களவைத் தேர்தலை சந்திக்க பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தொடங்கியது. ஆனால் ஜி.கே. வாசனோ அதிமுக மீண்டும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணையும் என்று இலவு காத்த கிளி போல காத்திருந்தார். அதிமுக தரப்பில் அதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டில் சந்தித்து சுமார் 40 நிமிடங்கள் பேசியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன். அப்போது நாட்டின் நலன் கருதியும் எதிரி சக்தியை வீழ்த்தவும் மெகா கூட்டணியான பாஜக தலைமையில் என்டிஏ அணியில் இணைய கோரியுள்ளார் வாசன். ஆனால் எடப்பாடியோ அதற்கு சற்றும் பிடி கொடுக்கவில்லை. இதை அடுத்து பாஜகவுடனான கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என மறுக்கும் அதிமுகவை இனி நம்பி பயனில்லை என எண்ணி ஒரு முடிவெடுத்திருக்கிறார் ஜி.கே. வாசன். அதன்படி வரும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள தமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.